ஹாய், திஸ் இஸ் ஃப்ரம் டீம் யுவேரா. முட்டையை வந்து ஏன் ஒயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பறவைகளோட முட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா கேமஃப்ளாஜ் ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணும். ஏன்னா சர்வைவலுக்காக தரையில் விடுற முட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தரையோட கலர்லேயே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ரெட் வாட்லெட் லேப்பிங் அப்படி சொல்லுவாங்க. ஆள்காட்டி பறவைண்ட அந்த பறவையோட முட்டையெல்லாம் அப்படியே மண் மாதிரியே மேட்ச் ஆகிருக்கும். அதுவும் ஒவ்வொரு ஊர்லேயும் டிஃப்ரெண்ட் மண் கலர் இருந்தாலும் அந்த கலருக்கு அந்த கல் கூட அது மேட்ச் ஆகி அது கல் மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் வந்து முட்டைகள் வந்து மற்ற ப்ரிடேட்டர்ஸ்லேருந்து காப்பாற்றப்படும். ஆனால் இந்த கோழியோட முட்டை ஏன் ஒயிட்டாக இருக்குன்னா, அது வந்து சர்வைவல் ரேட்டே கிடையாது. செலக்டிவ் ப்ரீட் பண்ணி நம்ம எடுத்துருக்கோம். நல்லா கலராக இருந்தால் மக்கள் விரும்புவாங்கன்றதுக்காக. அது சர்வைவல் பண்ணணும்னு அவசியமே இல்லை, அது அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் அந்த கலர் வந்து ஒயிட்டாகவே இருக்குது. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஒயிட் கலர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரோட்டீன் தேவைப்படும். அதை பறவைகள் வந்து அதை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கலரை சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கும். அதுக்கு காரணம் அதுவும் சர்வைவல் தான், வைல்டில் இருக்கும். ப்ராய்லர் கோழியோட முட்டை ஒயிட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அதுக்கு சர்வைவலுக்கான அவசியம் இல்லாதனால தான் அது ஒயிட்டாக இருக்குது. தேங்க்யூ.